நீண்ட நேரம் தூங்கிய பிறகும் காலையில் எழும்போது அதீத சோர்வாக உணர்ந்தால் அது உங்கள் உடலில் இருக்கும் ஏதோ ஒரு மருத்துவ பிரச்சனையின் எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் என்கிறார்கள் நிபுணர்கள். இதுகுறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். தூக்கத்தின் அளவு முக்கியமல்ல, அதன் தரமே முக்கியம் என்கின்றனர் வல்லுநர்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் வெளியான கட்டுரையில் தூக்கத்தின் நேரத்தை விட அந்த தூக்கம் உடலை எவ்வளவு தூரம் புத்துணர்ச்சி அடையச் செய்கிறது என்பதே முக்கியம் என்கிறார் ஏசியன் மருத்துவமனையின் நிபுணர் டாக்டர் மானவ் மஞ்சுந்தா. பல நேரங்களில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே ஏற்படும் நுட்பமான இடையூறுகள் நம் ஆழ்ந்த தூக்கத்தை கெடுக்கின்றன. குரட்டை அல்லது தூக்கத்தில் மூச்சு திணறல், கால்களில் ஏற்படும் ஒருவித அசதி போன்ற பிரச்சினைகளால் தூக்கம் துண்டுபடலாம் என்கின்றனர் நிபுணர்கள். தைராய்டு குறைபாடு, இரத்த சோகை, சர்க்கரை நோய், ஹார்மோன் சமநிலையின்மை போன்றவை நீண்ட நேரம் தூக்கத்திற்கு பிறகும் சோர்வை உண்டாக்கும். மன அழுத்தம், கவலை போன்றவை மூளையை முழுவதுமாக ஓய்வெடுக்க விடுவதில்லை. இரவு நேரங்களில் கைபேசி திரையை பார்ப்பது, சீரற்ற தூக்க நேரம், கஃபைன், மது அருந்துதல் போன்றவை தூக்கத்தை வரவழைக்கும் மெலட்டனின் ஹார்மோன் சுரப்பை பாதிக்கின்றன என்கின்றனர் நிபுணர்கள். வழக்கமான தூக்கத்திற்கு பிறகும் தொடர்ந்து பல வாரங்களாக சோர்வு, தலைவலி, கவனக்குறைவு மற்றும் அதிகப்படியான பகல் நேர தூக்கம் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது அவசியம். முறையான தூக்கம் இல்லையெனில் அது இதயம் சார்ந்த நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.